ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹெல்த்துக்கு நல்லது. மெயினாக அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்க லேடிஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும். இதில் லைட்டாக அப்ரெசிவ் டேஸ்ட் இருக்கும், அதனால் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி அந்த துவர்ப்பு டேஸ்ட்டு சுத்தமாக இல்லாமல் டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா கை ஃபுல்லாக காரி ஆகிடும். இப்போது இதுலேருந்து ஒரு பெட்டல் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 சைடும் லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா அதுவே பிச்சுட்டு வந்துடும். இப்போ இந்த வாழைப்பூ மட்டும் இதுலேருந்து தனியாக எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பூவாக பிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உடச்சிக்கோங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலது உடச்சிட்டு வந்துருச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி லேயராக எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டாக வந்துடும். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூவெல்லாம் வரும். எந்த அளவுக்கு உங்களால் அந்த லேயரை எடுத்து உடைக்க முடியுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பூ மட்டும் எடுத்திருக்கேன். இதில் சென்டரில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி ரொம்ப ஹார்டாக ஒரு ஸ்டெம்ப் இருக்கும். அது லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா தனியாக உடஞ்சிட்டு வந்துடும். இது கூடவே கீழே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பெட்டல் மாதிரி இருக்கும். இது 2 மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இது சேர்த்தோன்னா வேகாது, அப்புறம் சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் ஸ்டொமக் பெயின் வந்துடும். இதே மாதிரி நான் எல்லா பூலையும் எடுத்துக்கிறேன். தனியாக ஒவ்வொரு பூவாக பிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி உடச்சிக்கோங்க. அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும் போதும் டக்குன்னு எடுத்து வச்சு கட் பண்ணிடலாம். நான் இதே மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட போகிறோம். சுடுதண்ணியில் போட்டோன்னா அந்த துவர்ப்பு டேஸ்ட்டு கொஞ்சமாக பேலன்ஸ் ஆகும், அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி பூ க்ளீன் பண்ணும்போது கீழே நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைனா பாலெல்லாம் பட்டு தரையெல்லாம் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பெரிய பூவாக இருக்கிற வரைக்கும் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ரொம்ப குட்டி பூவெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாது. அதனால் இந்த எட்ஜை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நகத்தில் கிள்ளுனீங்க அப்படின்னா அந்த நரம்பு மட்டும் தனியாக வந்துடும். கீழே இருக்கிற அந்த பெட்டல்லாம் எடுக்க தேவையில்ல, அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த நரம்பு மட்டும் பிடிச்சி கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போது நம்ம க்ளீன் பண்ண பூவெலாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்தளவுக்கு நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடணும், இல்லைனா கருத்து போயிடும். இப்போது நான் வாழைப்பூவெலாம் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ மேலே இருக்கும்ல அந்த லாஸ்ட்டாக மட்டும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம சேர்க்கலாம். அந்தளவுக்கு அப்ரெசிவ் டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. இப்போ இதை 2 கட் பண்ணிட்டேன். இது சின்ன சின்ன பீசஸாக குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண உடனே நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துடணும். கட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா கூட கலர் ரொம்ப டார்க் ஆயிரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண இந்த சுடுதண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 30 செகண்ட் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா கூட கலர் ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால் கட் பண்ண சேர்த்துக்கோங்க, தனியெல்லாம் எடுத்து வைக்க வேணாம். இதே மாதிரி நான் எல்லா பூவையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது இப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு கூட தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா கடுகு சீரகம்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வாழைப்பூவை நல்லா தண்ணியில் புழிஞ்சி எடுத்துகிட்டு பூ மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கும் போதே உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். இதிலேயே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்ல. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சு வேக வச்சதுனால கீழே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், அது நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம்.
வாழைப்பூ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா இந்த துவர்ப்பு டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதனால் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட ஹீட்லேயே இந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.